பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். மென்மை மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத வர்கஉ மஅர் ராக்கிஈன், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் என்னும் ஏழை வரியை கொடுங்கள், ருக்கூ செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து ருக்கூ செய்யுங்கள் என்று கூறுகின்றார். அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, இளம் வயது பெண்மக்களே, முத்தான 3 மாதங்கள் ரஜபு, ஷஅபான், ரமதான் என்ற முத்தான 3 மாதங்கள் சாலிஹான நல்ல அமல்கள் செய்வதன் மூலம் நற்பாக்கியங்கள் நிறைந்த இந்த மாதங்களை நாம் அல்லாஹுக்கு பிடித்தமான செயல்களை செய்வது மட்டுமல்ல, அவனின் நெருக்கத்தை பெறக்கூடிய மாதங்கள் தான் இந்த முத்தான 3 மாதங்கள். சுஜூது செய்யுங்கள், அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அக்ரபு மா யகூனுல் அப்து, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நெருக்கத்தை பெறக்கூடிய இடம் சுஜூது என்று கூறினார்கள். தினந்தோறும் காலை 6 மணிக்கு முன்பே தூக்கத்தை முடித்து கொள்ளுங்கள். கடமையான ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள். நாம் குடியிருக்கும் நமது வீட்டின் வாசல் கதவுகளை காலை 6 மணிக்கு முன்பே திறந்து வைத்து நமது வீட்டின் முகப்பு தோற்றத்தை வெளிச்சத்தோடு வையுங்கள். நிறைய வீடுகள் இருண்ட வீடுகளாக காட்சி தருவதை பார்க்கும்போது கடமையான ஃபஜ்ருடைய தொழுகை எங்கே என்று நம்மை அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். காலை பொழுதில் 6 மணிக்கு முன்பே வீட்டின் கதவை திறந்து வெளிச்சத்தை காட்டுங்கள். நமது ஊரிலே இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்தார்களும் அந்த பழக்கத்தை கொண்டு வாருங்கள். அது நமக்கும் நம் இதயத்துக்கும் வீட்டுக்கும் ஊருக்கும் ஆரோக்கியத்தை தரும். ஒவ்வொரு வீட்டினுடைய வாசலிலும் 6 மணிக்கு முன்பே வீட்டின் வெளிச்சத்தை காட்டுங்கள். நாம் குடியிருக்கும் வீட்டின் வாசலை திறந்து வையுங்கள். அந்த பழக்கம் இருந்தால் அருளை சுமந்து கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் நம் வீட்டுக்கு வருகை தருவார்கள். பரக்கத்துகள் நிறையும் என்பதை விட நமது நோய்கள் பறந்துவிடும். பலா முசீபத்துகள், துன்பங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத இடத்தை நோக்கி ஓடிவிடும். அன்றைய ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹுடைய வீட்டிலிருந்து வெளியேறும் போது இறைவனின் அத்தாட்சிகளில் ஒன்றான சூரியன் தன் உதயத்தை தொடங்கும் போது அந்த நேரத்தை பார்க்கும்போது இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகள் கூட நீங்கிவிடும். கால்களின் வலிகள் இருக்காது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த காலை பொழுதில் நாம் பெற்ற பிள்ளைகள் குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி, கற்றுக்கொள்வதற்காக வேண்டி தன் கரத்திலே, தன் நெஞ்சத்திலே குர்ஆனை சுமந்து கொண்டு ஓதுவதற்காக வேண்டி பள்ளியை நோக்கி வரக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் கண்கொள்ளாத காட்சி. நம் வீட்டுக்கும் நம் ஊருக்கும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நிறைய போகிறது என்பதற்கு சாட்சியாக அமையும். அன்பார்ந்த பெற்றோர்களே, முத்தான மாதங்கள் நம்மை எதிர்நோக்கி வருகின்றன. கடந்த காலங்களில் நம் பிள்ளைகளை இரவு காலங்களிலே தெருக்களிலே விட்டதை போன்று விட்டுவிடாதீர்கள். இது ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமையாகும். புனிதமான மாதங்களின் நன்மை செய்யவில்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் நம் பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும். உறுதியான ஈமானின் அடையாளத்தோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்களின் பெருந்தியாகத்தான் வளர்ந்த மார்க்கம்தான் இந்த தீனுல் இஸ்லாம் என்னும் நம்முடைய மார்க்கம். அன்பான பெருமக்களே, வெறும் சடங்குக்காக பிறந்த மார்க்கம் அல்ல நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தின் இரவுகள் பகலை போன்று காட்சி அளித்தது. அல்லாஹுவின் ஒளி வீசும் இந்த இஸ்லாம் என்னும் மார்க்கத்தின் ஜோதியை எவராலும் ஊதி அணைத்துவிட முடியாது என்பதாக இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொரு மனிதர்களின் செயல்களும் அனைத்தும் அவர்களின் எண்ணத்தின் பிரகாரமே அமைகின்றன. நாம் நினைத்தால் எல்லா மாதங்களை போன்றும் முத்தான இந்த 3 மாதங்களை தூக்கத்திலும் விளையாட்டிலும் சோம்பேறித்தனத்திலும் கழித்துவிட்டால் முஸ்லீம் என்ற அடையாளம் கூட நம்மிடம் இருக்காது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். 60 வயதுக்கு மேற்பட்ட நிறைய பெரியவர்கள் எத்தனை வயது ஆகியும்
இத்தனை வயதுகள் ஆகியும் அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல் பள்ளியின் பக்கம் எட்டி கூட பார்க்காமல் இருந்து வருகின்றார்கள். ஆனால் அவர்களால் எல்லா வேலைகளையும் செய்ய முடிகின்றன. பள்ளிக்கு வந்து தொழுகை என்ற உயர்ந்த வணக்கத்தை, கடமையை நிறைவேற்ற தவறிவிடுகின்றார்கள். பெரியவர்களும் இளைஞர்களும் பள்ளியோடு தொடர்பு வையுங்கள். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையின் அவகாசம் யாருக்குமே தெரியாது. எந்த நேரத்திலும் மரணம் என்பது நிச்சயமாக வரும். அது இறைவனால் முடிவு செய்யப்பட்ட ஒன்றாகும். நீங்கள் இரும்பு கோட்டையில் இருந்தாலும் உங்களை மரணம் வந்தே தீரும் என்பதாக திருக்குர்ஆனிலே வலவு குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பான பெருமக்களே, இளைஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளம் வயது பெண்மக்களே, செய்யக்கூடிய ருக்கு செய்யக்கூடியவர்களோடு ருக்கு செய்வோம், சுஜூது செய்யக்கூடியவர்களோடு சுஜூது செய்வோம். இறைவா, உன்னை திக்ரு செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயாக. இறைவா, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயாக. அழகான முறையிலே உன்னை வணங்கி வழிபடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.